தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் உலகெங்கும் தமிழர்கள் உற்சாக கொண்டாட்டம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டுபவர்தான் பிரதமராக வருவார் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் உலகெங்கும் தமிழர்கள் உற்சாக கொண்டாட்டம். தமிழ் மக்களின் கலாச்சார பண்பாட்டு வரலாற்றில் பொங்கல் பண்டிகைக்கு என்று தனி இடமே உண்டு. இயற்கையினை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் மக்கள் தங்கள் நன்றியினை குறித்தாக்கும் விதமாகவே இந்த பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. மக்கள் அதிகாலையிலேயே நீராடி விட்டு புதிய புத்தாடை அணிந்து செழிப்பை குறிக்கும் வகையில் இயற்கையின் படைப்பில் கிடைக்கப்பெற்ற அரிசி, காய்கறிகள் மற்றும் வெள்ளத்தால் படையல் இட்டு புது பானையில் பச்சரிசி இட்டு இனிப்பு பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் என உற்சாக குரல் எழுப்பி மிகுந்த மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். தைப்பொங்கலை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பொங்கலை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து தை மாத பிறப்பு உத்திராயண புண்ணிய காலத்தை முன்னிட்டு சுவாமி அஸ்திர தேவர் கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் உச்சிகால அபிஷேகமும் நண்பகல் 12 மணிக்கு உச்சிகால தீபாராதனையும் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு சாயரட்சை தீபாராதனையும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்றது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வீடுகளில் பொங்கல் வைப்பதை தென் மாவட்ட மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து கடலில் புனித நீராடி காவடி எடுத்தும் வேல் குத்தியும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி இலவச தரிசனத்தில் சுமார் 5 மணி நேரமும், ரூபாய் 100 தரிசனத்தில் சுமார் 4 மணி நேரமும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டுபவர்தான் பிரதமராக வருவார் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சாத்தான்குளம் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் ஒன்றிய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக செயலரும் தமிழக மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், வரும் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா 150 தொகுதியில் கூட வெல்ல முடியாது எனவும், ராமர் கோவிலை வைத்து ஏமாற்றி வருவதாகவும், வரும் மக்களவை தேர்தலில் கனிமொழி பாராளுமன்ற உறுப்பினர்தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் எனவும் கூறியுள்ளார். மேலும் அவர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். வரும் 22ஆம் தேதி நடைபெறவிருக்கும் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க நாம் தான் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்லப் போகிறோம் என்றும், அந்த தெம்போடு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பணியாற்ற வேண்டும் என்றும், டெல்லியில் இந்தியா கூட்டணிதான் ஆளப்போகிறதாகவும்,
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டி காட்டுபவர்தான் பிரதமராக வருவார் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கர்ப்பிணி பெண்களுக்கு மத்திய அரசின் நிதி உதவி பெற அஞ்சல் துறை வங்கிக் கணக்கு துவங்கலாம். தூத்துக்குடி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தகவல். தூத்துக்குடி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் பொன்னையா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு ரூபாய் 5,000 நிதி உதவியாக வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை பெற ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்கு அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை கருத்தில் கொண்டு கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் அருகில் உள்ள அஞ்சலகங்கள் அல்லது தபால்காரர் கிராம அஞ்சல் ஊழியரை அணுகி ஆதார் இணைப்புடன் கூடிய இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கிக் கணக்கு துவங்கி பயன்பெறலாம் என தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் வரும் சுகாதாரத்துறையில் இருந்து பெறப்பட்ட தகவலின்படி, தூத்துக்குடி மாவட்டத்தில் 2,500 கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி உள்ளவர்களாவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தபால்காரர் மற்றும் கிராம அஞ்சல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் போன் மற்றும் பயோமெட்ரிக் சாதனத்தின் மூலம் பயனாளிகள் தங்களின் ஆதார் மற்றும் மொபைல் எண்ணை பயன்படுத்தி விரல் ரேகை மூலம் ஒரு சில நிமிடங்களில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கிக் கணக்கு துவங்க முடியும்.